சுருதிகிட்ட வந்து விஜயா வந்து பேசி பார்க்குறாங்க. எப்படியாச்சும் வந்து கன்வின்ஸ் பண்ணி அந்த விஷயத்த வந்து நம்ம முடிஞ்ச அளவுக்கு வந்து ரவியும் அவங்களையும் ஒண்ணு சேர்த்து விட்டுறலாம் அப்படின்னு ஐடியா பண்ணி பார்க்குறாங்க. ஆனா சுருதி வந்து எந்த விஷயத்துக்கும் ஒத்து வர மாட்றாங்க. அவனோட டைப் வேற, என்னோட டைப் வேற. பார்க்கலாம் மாமி, நீங்க அத பத்தி நினைக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வேலைய பார்க்க போயிடுறாங்க. அதே நேரத்துல வந்து ரவிட்டையும் அதே மாதிரி எடுத்து பேசுறாங்க. ஆனா ரவி என்ன பண்றாப்புல பார்த்தீங்கன்னா, நேரடியா போய் சுருதிகிட்ட போய், "என்ன தேவையில்லாம எங்க அம்மாட்ட ஏதாச்சும் ஒண்ணு சொல்லிட்டு இருக்க? நான் சொல்றது உனக்கு புரியல?" அப்படின்னு சொல்லி கேட்கறாப்புல. அப்ப அவங்க சொல்றாங்க, "நான் ஒண்ணும் உங்க அம்மாட்ட ஒண்ணும் சொல்லல. நீ தேவையில்லாம ஏதாச்சும் மனசுல நினைச்சுக்கிட்டு அத வந்து என்ட்ட சொல்லாத" அப்படின்றாங்க. "நீ ஒன்றும் என் ஹோட்டலில் வந்து ஷிஃப்டாக வேலை பார்க்கணும்னு அவசியமே இல்லை. நீ தான் பெரிய ஆள் நினச்சிட்டு இருக்காத. நீ இல்லாமல் என்னால் என்னோட ஹோட்டலை வந்து ரன் பண்ண முடியும்" அப்படின்னு சொல்லி சுருதி பேசி முடிச்சுக்கிறாங்க. அப்போ வந்து ரவி யோசிக்கிறாப்புல, என்னோட பிரச்சனை எங்கே இருக்குது அப்படின்றது தெரியல அப்படின்ட்டு. அதே மாதிரி வந்து ரவி சொல்ல வந்த விஷயத்தையும் சுருதி கேட்காதனால அதுலேயும் வந்து அவர் கொஞ்சம் வந்து கோவமாக இருக்காரு அப்படின்ற மாதிரி தெரியுதுங்க. அதே நேரத்தில் வந்து அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து மரணம் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து முத்து வந்து என்ன பண்ணுறாருன்னா, எல்லாரும் கிளம்புறாங்க. கிளம்புற டயத்தில் வந்து வா மீனா, நம்ம போய் உங்கள் வீட்டில் வந்து உங்கள் தங்கச்சிக்கிட்ட ஏதாச்சும் பேசி சமாதானம் பண்ணி என் வீட்டுக்கு அமுச்சு விட்டுறலாம் அப்படின்னு ஒரு பிளான் பண்ணுறாரு. அந்த நேரம் பார்த்து எல்லாருமே வந்து காலில் வந்துடுறாங்க. அப்போ என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து விஜயா வந்து மீனாவை பார்த்து, மீனா வந்து மாதிரி இல்லை, இப்போ நல்லா வசதியாக சம்பாதிக்க ஆரம்பிச்சிருச்சு. அது மட்டும் இல்லை, ஒவ்வொரு நாளும் என் பயங்கர இம்ப்ரூவ்மெண்ட்டாக இருக்குது, ஆன்லைனில் அது இதுன்னு சொல்லி நிறைய வருமானம் பார்க்க ஆரம்பிச்சிட்டா. அதனால வந்து அவள் கணக்கே வேறையா இருக்கு. வரும்போது ஒன்றும் இல்லாதவா அப்படின்னு நான் நினச்சேன். ஆனால் இன்னைக்கு பார்த்தோன்னா அவள் தான் இனிமேல் போகிற காலத்தில் வந்து பெரிய கோடீஸ்வரி ஆகிறா போல இருக்கு அப்படின்றாங்க. அதே நேரத்தில் வந்து சுருதி வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, நீயும் வந்து ஒரு வீட்டுக்காரை வந்து அச்சீவ் பண்ணி ஓரளவுக்கு ஒற்றுமையாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல ஒரு சொல்யூஷன் கிடைக்கும் அப்படின்றாங்க. இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா, மனோஜ் நம்ம ரோஹிணி இருக்காங்க. ரோஹிணிய சொல்றாங்க. ரோஹிணி வந்து எதுவுமே செய்யவே கிடையாது. ஆரம்பத்துல வந்து பொய் புரட்டுமா தான் பேசி வரா. இதனாலே வந்து எங்க குடும்பத்துல வந்து பிரச்சனை அதிகரிச்சுச்சு. அது மட்டும் இல்லாம அவ வந்து பெரிய பிச்சைக்காரி. அவன் வந்து ஒண்ணும் பணக்காரி கிடையாது. ஆனா என் மகன் தான் முழுசா வந்து ஃபுல் எஃபர்ட் போட்டு இந்த ஷோரூம ரன் பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லும்போது, ரோஹிணி அது எப்படி மாமி நீங்க அப்படி சொல்ல போச்சு? நானும் சப்போர்ட் தானே பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்றாங்க. ஆமா, நீ கிழிச்ச, நீ எந்த வேலையுமே நீ பார்த்தது கிடையாது. நீ பேசுறது எல்லாமே பொய்யாத்தையா இருக்கு. என் மகன் வந்து இன்னும் டெவலப் இல்லாம அதுக்கு காரணமே நீ தான் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதே நேரத்துல வந்து ரோஹிணிக்கும் நம்ம விஜயாவுக்கும் வாக்குவாதம் அதிகமாகுது. அந்த நேரம் பார்த்து அண்ணாமலை வந்து, விடுங்க அந்த பேச்சை இதோட விடுங்க. இப்ப என்ன ஆயிடுச்சுன்னு நினைக்கிறீங்க? அது தேவையில்லாம பேசாத விஜயா, எல்லா மருமகளையும் ஒரே மதிப்பாருன்னு சொல்லி அவர் எப்பயும் போல சொல்லக்கூடிய விஷயத்தையே சொல்லிட்டு வராரு. இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்படும் போது மீனாவை வந்து விஜயா வந்து உயர்த்தி பேசுறது வந்து ஒரு ஆச்சரியக்கூடிய விஷயமா இருக்குங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா வந்து மீனாவை வந்து ஆரம்பத்துல இருந்து அவங்க வஞ்சிக்கிட்டு இருந்தாலும் இன்னைக்கு மீனாவுடைய ஸ்பீடை பார்த்துட்டு அவங்களே வந்து வாய பழக்கிற அளவுக்கு நல்ல ஒரு அனுபவம் மட்டும் மீனா கையில இருக்கு. சுருதிக்கும் அவங்க அட்வைஸ் பண்ணி பாக்குறாங்க. சுருதி எந்த அளவுக்கு அதை எடுத்துக்கிறாங்க அப்படிங்கிறது தெரியல. தொடர்ந்து நம்ம சேனல்ல பார்க்கலாம். அதே நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா மீனாவும் நம்ம முத்து என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, நேரடியா வந்து அங்க வந்து அவங்க அம்மா வீட்டுக்கு போறதுக்கான வாய்ப்பு ஏற்படுத்திட்டு நேரா அங்க போறாங்க. போன இடத்துல என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவங்க வந்து அதாவது அவங்க தங்கச்சிட்ட வந்து இவங்க வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. அதாவது வந்து, நீ எதுவும் உங்க வீட்டுக்கார பத்தி பெருசா எதுவும் நினைக்காதம்மா, அவரும் நல்லா டைப் தான். என்ன பாப்பாவ கொஞ்சம் வந்து கோவப்படுவாப்புல, கொஞ்சம் வந்து டைப் வந்து கொஞ்சம் இதா இருப்பாப்புல. மத்தவங்க எல்லாரும் மட்டன் தட்டி பேசுறது மட்டும்தான் அவர்கிட்ட, மத்தபடி அவர் நல்லா டைப் தான். அவரை நீ அனுசரிச்சு இருந்துக்கணும் அப்படின்னு சொல்லி முத்து சொல்லும்போது, அந்த வீட்டுக்குள்ளே வந்து அரவணை இருக்காப்புல. அதை பார்த்துட்டு ஆச்சரியப்படுறாப்புல. அடுத்து என்ன நடக்குது அப்படின்ற பார்க்கலாம். நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.